Hi friends, 2025 FASTag பாலிசி ரூல்ஸ். இதில் உங்கள் வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் இல்லைனா நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், ஃபாஸ்டாக் இருந்தும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலனா அதன் மூலிமா ஏற்படும் விளைவுகள் என்னென்ன, இதில் டபுள் டோல், வெரிஃபிகேஷன், பெனால்ட்டி, பிளாக் லிஸ்ட் இதே போன்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிரைவர்ஸுக்கு கட்டாயம் இது இம்பார்ட்டண்டான நியூஸாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. இப்போ ஃபாஸ்டாக்னா என்னென்னு பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே சுங்கச்சாவடியை நோக்கி பயணிக்கும் போது நம்ம ஊர்களுக்கு போகும்போது சுங்கச்சாவடிக்குன்னு குறிப்பாக ஒரு சில அமௌண்ட்டுகளை எடுத்து வச்சுருப்போம். அதை நம்ம காரில் வந்து டேஷ்போர்டில் வச்சுருப்போம். அந்த சுங்கச்சாவடி வந்ததும் அந்த அமௌண்ட்டை கொடுப்போம். அவங்க நம்மளுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ரோடுகளில் நம்ம பயணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த விஷயங்கள் என்னென்னா, அதாவது ஃபாஸ்டாக் இந்த சுங்கச்சாவடியில் நம்ம கேஷ் மூலியமாக கொடுத்து ஸ்லிப் வாங்கிட்டு அந்த ரோட்டில் நம்ம பயணிக்கும் போது டிராஃபிக் வந்து அதிகமாக ஏற்படும். ஏன்னா முன்னாடி நம்ம கேஷை கொடுத்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு 50 ரூபா இருக்குன்னா நம்ம 100 ரூபாவை கொடுத்துருப்போம். அவங்க 50 ரூபா எடுத்துகிட்டு மீதி பேலன்ஸ் சில்லறையாக எண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆகுதுல. பின்னாடி வர வண்டிக்காரங்க ஹாரன் அடிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஃபாஸ்டாக் ஸ்கீமை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபாஸ்டாக் மூலியமாக நீங்கள் வண்டியில் வந்து என்ன பண்ணிடுவீங்க, ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுவீங்க. அந்த ஸ்டிக்கரை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிடுவீங்க. ஸோ பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கும். இந்த ஃபாஸ்டாக்லேயும் நீங்கள் பண்ணிடணும், வேலெட்டில் அமௌண்ட்டை போட்டு வச்சிடணும். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற தருவாயில் இந்த ஃபாஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் வண்டி எடுத்து டோல்கேட்டில் நின்னீங்கன்னா அங்கே ஒரு கேமரா இருக்கும். அது அதிநவீன கேமரா. அந்த கேமரா உங்கள் காரை ஸ்கேன் பண்ணும். அதாவது உங்கள் நம்பர் பிளேட்டையும் ஸ்கேன் பண்ணும். அந்த ஃபாஸ்டாக் வந்து அந்த கோடையும் ஸ்கேன் பண்ணும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வண்டி எடுத்து ஸ்பீடாக விரைவாக பயணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இடையூறு ஏற்படாமல் பயணிக்கிறதுக்கு தான் வந்து மத்திய அரசாங்கம் நெடுஞ்சாலைத்துறை இதை ஏற்பாடு பண்ணுச்சு. அதுதான் ஃபாஸ்டாக். இந்த ஃபாஸ்டாக்ல வந்து இப்போ நிறைய விதிமுறைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக்ல நிறைய மக்கள் பயணிக்கிறாங்க. ஆனால் இன்னும் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த ரீசார்ஜ் முடிஞ்சு அதை கவனிக்கிறதுல சரி வர, அதாவது மக்கள்கிட்ட பணம் இருக்குது ஆனால் அதை சரி வர ரீசார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ சரியான டைமில் ரீசார்ஜ் பண்ணதுனால டபுள் டோல் கட்ட வேண்டியது இருக்குது. டபுள் டோல்னா என்னென்னா, ஒரு டோலுக்கு இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம், நடுவில் ஒரே ஒரு டோல் மட்டும் இருந்துச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள், அந்த டோலுக்கு வந்து நம்ம 100 ரூபா கொடுக்குறோன்னா இந்த ஃபாஸ்டாக் இல்லாமல் நீங்கள் கேஷாக பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 200 ரூபாய் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 2 மடங்கு நீங்கள் பணத்தை செலவழிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் உங்களுக்கு இருக்க ஆப்புகள், ஏதாச்சும் நிறைய ஆப்புகள் வச்சுருப்பீங்களா, அதில் ஆன்லைன் பரிவர்த்தனை பண்ணிங்கன்னா அதன் மூலிமா 1.25% கிட்டத்தட்ட 75% நீங்கள் பே பண்ணால் போதும். 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு. அதாவது 200 ரூபா பே பண்ண வேண்டிய இடத்துல 175 ரூபா நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரே ரீசன் என்ன, நவம்பர் 15 தான் ஒரு லாஸ்ட் டேட்டாக கணிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்குல இன்னைக்கு நடைமுறையில் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு நீங்கள் ரோட்டில் பயணிச்சிருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸில் சொல்லி விட்டுருங்க. இப்போ அந்த ஃபாஸ்டாக் உள்ள போகலாம். இப்பேற்பட்ட ஃபாஸ்டாக்ல மக்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறாங்க, ஜாலியாக மக்கள் பயணிக்க போகிறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபாஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா அதாவது டபுள் டோல், இந்த 2 மடங்கு பே பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்ன பண்ணுறாங்க, ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்க ஒரே ரீசனாக சொல்கிறாங்க. முன்னாடியே உங்கள் வங்கி கணக்கில் அந்த பணம் இருக்குதான்னு ஒரு வாட்டி சரி பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு லாங் ட்ரிப்பை மேற்கொள்ளும் போது, ஒரு வாகனங்களை நீண்ட தூரம் பயணிக்கும் போது அந்த கணக்குகளில் அமௌண்ட் சரிவர இருக்குதா, ஏன்னா அடுத்தடுத்து டோல்கள் இருக்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரிவர இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த QR கோடு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் வந்து சரிவர இருக்கா, எதுவும் டேமேஜ் இருக்கான்றதை கட்டாயம் கவனிச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்கேன் பண்ணும் போது, டோல்கேட்டில் நின்றுட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற மிஷின் வந்து உங்களோட டேட்டா அந்த QR கோடை எடுத்துக்கலன்னா அப்பயும் நீங்கள் வந்து டபுள் பேமெண்ட்டு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து உங்கள் மேலே தான், அந்த ஓட்டிட்டு போகிற டிரைவர் மேலே தான் குத்தம்னு சொல்லிட்டு உங்களை டூயலாக பேமெண்ட் பண்ண சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க்கு அந்த சர்வர் டவுன் ஆனாலும் சரி, அதாவது உங்களோட பணம் செலுத்துறதுல லேட் ஆனாலும் சரி, அது வந்து பிளாக் லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ இப்படியெல்லாம் பிளாக் லிஸ்ட் அடைஞ்சிங்கன்னா அடுத்த டோல் போகும்போது உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் தான் வரும். ஸோ இதை வந்து சரிவர பார்த்து நீங்கள் வந்து பயணிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் KYC. இந்த KYCயை வந்து உங்களோட ஆதார் கார்டு, RC நம்பரு இதெல்லாம் வச்சு சரிவர அரசாங்கம் சொல்கிறபடி அந்த அப்ளிகேஷனில் குறிப்பிட்டபடி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் பதிவிறக்கம் செஞ்சு பதிவு பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக நீங்கள் பிரச்சனையை ரிசால்வ் பண்ணிட்டு உங்களோட வாகனத்தை எடுத்துகிட்டு கேஷுவலாக நீங்கள் பயணிக்கலாம். இப்படியாப்பட்ட இந்த ஃபாஸ்டாக் இஷ்யூஸில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்டாக் அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்தது என்ன, வேகமாக போகணும், நீண்ட தூரம் போகணும், எந்த விதமான இடையூறும் வரக்கூடாதுன்றதில். ஆனால் இன்னொரு விஷயம், இது மக்கள்கள் மனதில் ரொம்ப நாள் தோன்ற ஒரு குறி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டோலில் சாதாரண மனிதர்கள் போகும்போது எல்லா கட்டணத்தையும் கட்டிட்டு தான் நம்ம உட்படுத்தி உள்ளே போகிறோம். ஆனால் வந்து இதே அரசாங்க அதிகாரிகள் ஒரு சில பேருக்கு தளர்வுகள் இருக்குது. ஏன்னா அரசாங்கத்துக்குள்ள முக்கியமான பொறுப்புகளில் இருப்பாங்க, அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க, ஓகே. ஆனால் அரசாங்கத்தில் இருக்கவங்க அவங்களோட நண்பர்களோட பயணிக்கும் போது அவங்க
வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடும். ஸோ மிஸ்யூஸ் பண்ணி இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றது மக்களோட பொது கருத்துலேருந்து நிறைய தெரிய வருது. ஸோ மக்களே அதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு காரில் ஃப்ரெண்ட்ஸோட பயணிச்சுட்டு இருக்காங்க. அந்த காரில் வந்து அரசாங்க அதிகாரி ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏதோ ஒரு துறையில் இருக்கார், அரசாங்கம் சார்ந்த துறையில். அப்போ டிரைவர் ஓட்டிட்டு இருக்கும்போது ஏன்பா வண்டியை நிறுத்துற, நான் யார் தெரியுமா, என்னோட ஐடி கார்டை பாருன்ட்டு அவர் ரிலீஸ் பண்ண சொல்றாரு. கேட்டு திறக்குது போறாங்க. அப்போ அவனுக்கெல்லாம் ஒரு பாரபட்சம் காமிக்கிற மாதிரி இல்லையா இந்த விஷயம். ஸோ இதையும் வந்து அரசாங்கம் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் மக்கள் எத்தனையோ தொகைகளை போட்டு தான் ரீசார்ஜ் பண்ணி போகிறாங்க. இப்போ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பெட்ரோல் காஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, டோல் காஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நல்லாவே தெரியும் வண்டி வாகனம் வச்சிருக்கவங்களுக்கு. ஸோ அந்த டோல் காஸ்ட்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாக போகிறத இன்னும் கொஞ்சம் ஹை எண்டாக போயிட்டு அந்த காசு டோலுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அரசாங்கம் அந்த 3000 ரூபா பாஸையும் ஒன்று அமல்படுத்துச்சு. அந்த 3000 ரூபா பாஸில் பார்த்தீங்கன்னா 200 ட்ரிப்பு நீங்கள் போய்க்கலாம், அப்படி இல்லைனா ஒரு வருஷத்துக்குள்ளே போய்க்கலாம். எது முந்துதோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுன்ட்டாங்க. ஒன்று 200 ட்ரிப்பு நீங்கள் போயிடணும், இல்லைனா அந்த 12 மாதத்துக்குள்ளே அந்த இது வேலிடிட்டி முடியுதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஓகே, ஒரு விஷயத்தில் நல்லது தான். ஏன்னா அடிக்கடி நம்ம டோலுக்கு அடிக்கடி ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறவங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்படி ஒரே டைமில் ரீசார்ஜ் பண்ணி வச்சா நம்மளுக்கு டோல் பைசா பெருசாக இல்லாமல் இருக்கும். ஒரே நேரம் 3000 ரூபான்னு எல்லாருமே பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குன்னு தான் நம்மளோட பொது கருத்து. இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்கேமும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா காருக்கு ஓட்ட வேண்டிய ஃபாஸ்டாக் QR கோடை வேனுக்கு ஓட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதன் மூலிமா அந்த காருக்கு உண்டான அமௌண்ட்டு தான் அந்த வேனுக்கு ஸ்கேன் பண்ணும்போதும் தெரியும். அதனால தான் மத்திய அரசாங்கம் இதில் தெளிவாக ஒரு வரமுறையை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ஒரே விஷயம் தாங்க, ஆட்டோமேஷனை சார்ந்து போகுது. அதாவது என்னன்னா மனிதர்கள் அல்லாத கணினி வயப்படுதல். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா, அதிநவீன கேமரா வந்து எந்த அளவுக்கு கண்காணிக்குதுன்னா கிளாஸஸ், வெஹிக்கிளோட கிளாஸஸ், அது காரா வேனா லாரியா ட்ரக்கான்ற அளவுக்கு அது அதிநவீனமாக கண்காணிக்குது. ஸோ இதன் மூலிமா நம்ம எதுவும் வந்து ஃப்ராட் விஷயங்கள் செய்தாலோ அதை வந்து RTO அந்த டேட்டா பேஸில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு RTOக்கு ஒரு மெயில் மூலிமா கொடுத்து RTO வந்து உங்களுக்கு லெட்ரு போன்ற விஷயங்களை அனுப்பலாம். என்ன லெட்ரு? உங்களுக்கு அப்ரிசியேஷன் பண்ணி லெட்டர் இல்லைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, ஸோ உங்களை வந்து பிளாக் பண்ணுறோன்னு பிளாக் லிஸ்ட்டில் போடுவாங்க. ஸோ பிளாக் லிஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வண்டி வாகனத்தை எடுத்துகிட்டு நீண்ட தூரம் பயணமும் பண்ண முடியாது, சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஓட்ட முடியும். அது எந்த இடத்துல மாற்றமோ அந்த இடத்துல பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி சில நம்பர் பண்ணுற ஃப்ராட்னால எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு இடையூறாக தான் இருக்கும். ஸோ அவங்களாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகிற விஷயங்களை கொஞ்சம் சரி பார்த்து நம்ம எல்லாமே கிளியராக வச்சுக்கணும். இப்போ நம்மளோட அறியாமலே நம்ம ஃபாஸ்டாக் வந்து செயலிழந்துருச்சு, வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு வந்து 60 நிமிடங்கள் கொடுக்குறாங்க. அந்த 60 நிமிடங்களுக்கு அப்புறம் தான் அந்த இது வந்து என்னென்னா நம்மளை பிளாக் லிஸ்ட்டு பெனால்ட்டி போடும். ஸோ 60 நிமிடங்களுக்குள்ளே அதை நம்ம செக் பண்ணிடணும். ஏன் இந்த பிரச்சனைங்க? ஒரு ட்ரிப்பு போகிறோமா அவசரமாக போய் டோல்கேட்டில் ரீசார்ஜ் பண்ணாமல் முன்னாடியே நம்ம வீட்டில் இருந்து எப்படி பட்ஜெட்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தோ ஃபேமிலியோ சேர்த்தோ நம்ம ட்ரிப்பை பிளான் பண்ணுறோம். அதே மாதிரியே இந்த விஷயங்களையும் நம்ம முன்கூட்டியே கண்காணித்து இந்த டோல்கேட் விஷயத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ஆனால் ஒரு காலத்தில் ஜம்முன்னு போனோம், கேஷை கட்டணும், அந்த இடத்த கிராஸ் பண்ணோம். ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, இன்னைக்கு வர நவீன உலகம் வேறு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றி கொண்டு தான் ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டோல்கேட்டு இவ்வளோ பணங்களை வாங்குறாங்க. ஆனால் மக்களாகிய நாம் ஒரு விஷயத்தை கரெக்டாக சிந்திச்சு பார்க்கணும். அந்த டோல்கேட்டை விட்டு தாண்டும் போது எந்த இடத்துல குண்டுங்குழி இருக்கா, அடுத்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கா, அது மாதிரி விதிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாத்தையுமே ஆன்லைனில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் சரிவர இருக்கான்னு நம்ம வந்து கண்காணிக்கணும். கண்காணிச்சு இல்லைனா புகார் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் நம்ம வந்து சும்மா அமௌண்ட்டு கட்டலைங்க, அந்த ரோடெல்லாம் சரிவர பார்க்கறதுக்கு தான் அந்த அமௌண்ட் போய் சேருது. ஸோ இது மூலிமா மக்கள்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும். அரசாங்கம் நம்மளுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்குது, அதை நம்ம சரிவர பயன்படுத்தி கொள்ளணும். அதன் மூலிமா எதுவும் தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டணும், தயங்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு மனிதரோட இயல்பாக இருக்கணும். இப்படியாப்பட்ட பொது கருத்துக்களை தான் நம்ம ஆட்டோமொபைல் சார்ந்த கருத்துக்களை தான் நம்ம வீடியோக்களில் தெளிவாக நம்ம போட்டுட்டு வரோம். ஸோ மக்களாகிய உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனல் த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற காணொலிகளுக்கான தொடர்ந்து இருங்கள். நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் வந்து சந்திப்போம். பாய்.